இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லோஜா பொப்பாயிரோ, அதாவது €1 ஷாப். சிம்பிளாக சொல்லணுன்னா சைனா பஜாருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லா ஐட்டமும் €1 ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்த புதுசில் நிறைய ஐட்டம் €1 இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம், கண்ணாடி ஐட்டம், கார்டனிங்க்கு தேவையான ஐட்டமு, அதுக்கப்புறம் டூல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் வெளியில் இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே கிடைக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் சைனா ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே வேணும், அது அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது என் பையன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து, அதனால் அவனுக்கு இங்கே வாங்கினா தான் கட்டுப்படியாக இருக்கும். அதனால தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். அவன் எல்லாத்தையும் காட்டில் எடுத்து போட்டுட்டு வருவான். அதுக்கப்புறம் பில் போட வேண்டியது தான். அதுக்குள்ளே நான் எதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி சைனா பஜாருக்குன்னு கிளம்புனோனாலே ஒரு ஐட்டம் வாங்க தான் கிளம்புவோம். ஆனால் அந்த ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வருவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதோடு சேர்த்து ஒரு 5-6 ஐட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் வருவோம் நம்ம. அது என்னமோ தெரில, இந்த கடையோட ராசியாக என்னன்னு தெரியாது. ஒரு ப்ராடக்டோட வெளியில் கிளம்ப மாட்டோம். ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டாலும் கிடையாது. அதை திருப்பியும் குப்பையில் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு மூலையில் அதே ஐட்டம் சுற்றிக்கிட்டு கிடக்கும். வெளியில் தூக்கி போடவும் மனசு வராது, வீட்டில் வச்சு அதை யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த நிலமையில தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் காசை கரியாக்கிறதே ஒரு வேலையாக நம்ம வச்சிட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்குற என் வீட்டுக்காரருக்கு தான் கண்ணில் ரத்த கண்ணீரே வரும். ஏன்பா இதெல்லாம் எத்தனை தடவை தான் வாங்குவீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவர் கேட்பார். ஆமாம் தேவை தான், எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை பிடிச்சி வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதே விஷயத்தை தூக்கி போடும்போது தான் இது தேவை, இது தான் தேவைன்னு நீ வாங்கினல்ல அப்படின்னு சொல்லி நம்மளே நக்கல் எடுப்பார். பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதெல்லாம் அப்படியே பழகிடுச்சு. ஸோ சைனா பஜார் போனால் இப்படியெல்லாம் காசை வேஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டடா, பபாய்.